தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைய விஜயுடைய அந்த கூட்டம், அவருடைய செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு ஒண்ணு கூட்டியிருக்காரு. அந்த கூட்டத்தில பேசப்பட்ட விஷயம் தான் பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. ஸோ, அது சம்பந்தமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார் திரு முரளிதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ, நீங்க பார்த்தீங்க நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து பார்த்தோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் டிஸ்க்ளைமர் ஒண்ணு சொல்லிடுறேன் முன்னாடியே. என்னன்னா, நீங்க வந்து விஜயை வந்து தரைக்குறைவாக விமர்சிக்க வேண்டும் என்றோ, இல்ல அவர வந்து அவர் மேல ஒரு வன்மத்தை கக்க வேண்டும் என்பதோ நம்ம நோக்கம் கிடையாது. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள். அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை தான் நம்ம வைக்க போறோம். அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த 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 நிகழ்ச்சியும் கொண்டு போறோம். ஸோ, அதனால ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்கிற நம்பிக்கையில தான் இந்த நிகழ்ச்சியை பண்றோம். ஸோ, சொல்லுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் பஸ்ஸை விட்டுட்டாரு. ஸோ இனிமேல் கடவுள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய பாப்புலாரிட்டி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைட். இட் இஸ் நாட் ரியலிஸ்டிக். ஏன்னா எந்த ஒரு நடிகர் விஜயகாந்தே நம்ம பார்த்துருக்கோம். என்ன அவர் வந்து ஈவன் தோ he was மேட் அவுட் ஃபார் பாலிடிக்ஸ். அதனால் அவருக்கே இந்த அளவு வரவேற்பு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. சம் பீப்புள் வாண்ட் அ சேஞ்ச். பட் நம்ம சேஞ்சுன்னு நிறையா டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வித் இஸ் டிஎம்கே ஏடிஎம்கே அட்லீஸ்ட் நம்ம நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் டெவில். அந்த லெவலில் தான் தமிழ்நாடு போயிட்டுருக்கு. தமிழ்நாடு வந்து ரிக்ரெட் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வளர்ச்சியும் அடைந்திருக்கு மற்ற மாநிலங்களோடு சேர்ந்து. மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நம்ம தான் எல்லா வளர்ச்சியிலையும். அப்படி இருக்கையில் நம்ம தமிழ் மக்கள் தப்பு பண்ணதா தெரியல. இன்னொன்று மகாராஷ்டிராவில் நீங்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அது மும்பை சென்ட்ரிக்காக தான் இருந்திருக்கு. நீங்கள் மும்பையை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பெருசாக ஒன்று கரெக்ட் கரெக்ட். வேறு தமிழ்நாடு அப்படி கிடையாது. நீங்கள் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியுடைய பங்கு வந்து மிக அதிகமாக இருக்குது. ஆமாம். ஸோ அது வந்து பரவலாக இருக்குது. ஸோ அது வந்து அதனால் நம்ம வந்து எந்த ஒரு கட்சியும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தவறாகவே மதிப்பிட முடியாது. ஆனால் அதிமுகவுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 வருஷத்தில் 33 வருஷம் நம்ம ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இது சேர்த்து தான் இந்த ஆட்சி சேர்த்து தான் 23 வருஷம் ரீச் ஆகுது டிஎம்கே. பட் மக்கள் யார் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருக்காங்க. யாரால் இத்தனை முன்னேற்றங்கள் நடந்ததுன்னா அது அதிமுகனால. ஸோ விஜய் இப்போ தான் வந்திருக்காரு. அவரை வந்து உசுப்பேத்துற இன்றைக்கி பேச்சை பார்த்தீங்கன்னா தாதவரஜெலாம் பேசுகிறதுலாம் எனக்கு வந்து கொஞ்சம் வெறுப்பாகவே இருக்குது. இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு அரகன்ட் டோனோட பேசுகிற மாதிரி. அரகன்ட் டோன். ரெண்டாவது வந்து விஜய் அச்சீவ் சம்திங். அவர் ஒரு உச்சத்தில் இருக்கார். அவரை சூப்பர் ஸ்டாராக எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி இருக்கையில் போய் நீ எதுக்கு துதிப்பாடுற? நீ கட்சியில் ஏதாவது போஸ்ட் வேணும், இல்லை உனக்கு வந்து சீட்டு வேணும்னா இந்த மாதிரிலாம் பேசலாம். இது ஒரு காமிக்காக இருக்குது. அதனால் விஜய் பேசுனது இட் ஹேட் சம் சப்ஸ்டன்ஸ். எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தணும்னு வந்திருக்காரு. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும், அலர்ட் பண்ணுறாரு. எல்லோரும் வாங்க வேலை செய்யணும், எல்லாம் சேர்ந்து கடுமையான உழைப்பு அப்படிங்கிறார். அது ஓகே. பட் ஒவ்வொரு தொகுதிக்கும் இத்தனை கோடி இன்னைக்கு இருந்தால் தான் நம்மளால் வேலையே செய்ய முடியும். ஏன்னா பூத் ஒர்க்கராக இருந்தால் கூட அவனுக்கு பிரியாணியும் இதுவும் வாங்கி போட்டால் தான் ஃபுல் டே உட்காந்து வேலை செய்வான். அவனுக்கு கை காசு கொடுக்கணும். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையே அந்த பூத் ஒர்க், அந்த ஒவ்வொரு எலெக்ஷனில் வர்ற வருமானத்தில் தான் அவன் வாழ்க்கையே ஓடும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு அந்த பணம் என்பது தேவைப்படுகிறது. இந்த பணங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு அளவுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு சின்ன விஷயத்துக்கு கூப்பிட்டா கூட, ஒரு கட்சி மீட்டிங் கூப்பிட்டா கூட இந்த கீ ஆளுங்களுக்கு 5000 10,000 கொடுத்தா தான் வந்து வேலை செய்வாங்க. அந்தளவு நீட் இருக்குது. ஸோ பணம் இல்லாமல் இது எலெக்ஷனை சந்திக்க முடியாது. எத்தனை எலெக்ஷனை இவர் பணம் இல்லாமல் சந்திப்பார்? இவரெல்லாம் வந்து ஹார்ட் ஏர்ன் மணி, டேக்ஸ் பெய்ட் மணி, அதை வச்சுக்கிட்டு தான் உள்ளே வராரு. இவருக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இருக்கிற இந்த காசை வச்சுட்டு எத்தனை எலெக்ஷன் சந்திக்க முடியும்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் தான் சொன்னது. நான் வந்து இன்னைக்கு இல்லை, நான் வந்து என்னைக்கு அவர் உள்ளே வரேன்னு அன்னையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது, எடப்பாடிக்கு சிஷ்யனாக வந்து சேருங்கள். என்ன கூட்டணி எடப்பாடியை வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு நீங்கள் இந்த 26ல் 31 வரைக்கும் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சினிமாவில் சூப்பர் ஸ்டார், அரசியல் நீங்கள் சூப்பர் ஸ்டார் கிடையாது. இதே தவறு தான் ரஜினிகாந்தை வச்சும் தப்பு கணக்கெல்லாம் போட்டு கடைசியில் அவர் உஷாராகி ஓடிட்டார். இப்போ நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டீங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு லேர்னிங் கர்வ் இருக்குது. எந்த ஒரு இப்போ நீங்கள் வந்து நல்ல வழக்கறிஞராக இருக்கலாம். திடீர்னு உங்கள் வேலையை மாற்றிக்கிட்டு நீங்கள் நாலுலேருந்து சார்ட் அக்கௌண்டன்சி சிஏ படிச்சிருக்கீங்க. நாலுலேருந்து நான் சார்ட் அக்கௌண்ட் ஆக போகிறேன்னு ஆக முடியாது. அதை வந்து கற்றுக்கணும் கொஞ்சம் நாளைக்கு. அதனுடைய நெளிவு சொல்லிகள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வர முடியும். ஸோ இவருக்கு அந்த அந்த லேர்னிங் கர்வ் இருக்குது. அதனால தான் சொன்னேன், நான் 5 வருஷம் இருங்க எடப்பாடி. இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது சார், ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ.
இந்த மாதிரி தனிநபர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது இருக்கு இல்லையா? இதை ஏன் சொல்கிறேன்னா, அது அதுக்கு அடுத்த உடனே கம்பேரிசன் இவங்க எம்ஜிஆர் கொண்டு வருவாங்க. அது நான் அடுத்தது வரேன் எம்ஜிஆர். பட் நீங்கள் பாருங்கள், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இது போன்ற கட்சிகள் நம்ம பாஜகவாக இருக்கட்டும், இது போன்ற கட்சிகள் எடுத்திங்கனாக்க, அவங்க வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அப்படின்றதை சார்ந்து ஒரு கட்சியை வைக்கிறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை எடுத்து வந்து மக்கள் பிரதிநிதிகளாக அவர்கள் மாற்றுகிறார்கள். அஃப்கோர்ஸ் தேர்தல் அரசியல்னு வரும்பொழுது, நீங்கள் மக்கள் பிரதிநிதித்துவம்னு வரும்பொழுது, நீங்கள் வந்து ஒரு சித்தாந்தத்தை மிகப்பெரிய அளவில் தூக்கி பிடிக்க முடியுமான்னா முடியாது. ஆனால் அதோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக ஒரு அளவிற்கு அதை பிரதிபலிக்கின்ற வகையில் நீங்கள் இருக்கலாம். இதுதான் அதில் நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ எம்ஜிஆருக்கு வருவோம். ஏன்னா இவங்க கம்பேரிசன் பண்ணுறதுனால. எம்ஜிஆரும் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவை தோற்றுவித்த பொழுது அவர் சொன்னது என்னென்னா, அண்ணா அவர்கள் தோற்றுவித்த திமுக, அந்த திமுக கருணாநிதியோடைய கையில் அது வந்து திசை மாறி போய்விட்டது. அதனால் நான் வந்து இந்த உண்மையான திமுகவை நான் தோற்றுவிக்கிறேன், அது அண்ணா திமுக அப்படின்ட்டு அதில் சொன்னபோது கூட பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாவூர் சண்முகமாக இருக்கட்டும், நாவலர் நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள், இவங்க எல்லாரும் உள்ளே வந்து சத்தியவாணி முத்துவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் உள்ளே அரவணைக்கப்பட்டு, எஸ்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் அரவணைக்கப்பட்டு, இவர்கள் எல்லோரும் அங்கே கொள்கை முடிவுகள் அப்படின்றத முன்னெடுத்து செல்லக்கூடிய இடத்துல தான் கொண்டு வந்தாங்க. அப்போ உண்மையான திமுக இதுதான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதை செல்வி ஜெயலலிதா முன்னெடுத்துட்டு போனாங்க. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் பொழுது அந்த ஒரு காரணத்தினால தான் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவிற்கு அப்புறமும் அந்த கட்சி இயங்கியது. செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறமும் அந்த கட்சி இயங்கி வருது இப்போ வரைக்கும். பிரதான எதிர்கட்சியாகவும் இருக்குது. பட் அது எதுவுமே இல்லாமல் என்கிட்ட ஒரு ஸ்டார் பவர் இருக்குது, நான் ஒரு மேவரிக் பர்சனாலிட்டி, இன்றைக்கி வந்து வந்திருக்கார், மக்கள் முன்னால் தோன்றுகிறார், இன்னும் அடுத்த 30 நாளைக்கு தோன்றுவாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னால் கடைசியாக அவர் தோன்றியது 38 நாட்களுக்கு முன்னால். சரியா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர், சரி அவர் நல்லவர் கெட்டவர் இதெல்லாம் நான் உள்ளே போக விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு விஜய் ஆஸ் அன் ஆக்டர் பிடிக்கும், அதனால் அதுக்கு மேலே நான் போக விரும்பலை. அப்போது அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்ட ஒரு நபரை மேவரிக் பர்சனாலிட்டின்னு சொல்லலாமா, ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொல்லலாமா, பர்சன் டசன்ட் லைக் டு இன்ட்ராக்ட் வித் எவ்ரிபடி, எல்லாரோடையும் எல்லா இடத்துலையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபர் கிடையாது, எல்லோரும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபரும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு கட்சின்னு ஒன்று தோற்றுவித்து இதை இவரை சார்ந்து மட்டும்தான் நடக்கும், இவர் முகத்திற்காக மட்டும்தான் இயங்கும் அப்படி இருந்தால் இது எப்படி வந்து தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வர முடியும்? நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் வரேன். ஏன்னா முதல்ல வந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்க, புரட்சித் தலைவர். அடுத்து வந்து புரட்சித் தலைவர் எடுத்துக்கிட்டீங்க. 2 பேருமே அரசியலில் ஊறியவர்கள். இந்த தனி கட்சி ஆரம்பிக்கிறதோ இல்லை வந்து முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவுக்கும் கட்சி என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன என்று புரட்சித் தலைவரிடமே பாடம் கற்றவர். அதுக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் வந்து திமுகவில் இருந்தவர். ஒரு வந்து ஓவர்நைட்டாக வந்து நான் சினிமாவில் இருக்கேன், நான் வந்து ஹீரோ, நான் வந்து சிஎம் ஆக போகிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் வரல. அந்த கட்சியை தான் அப்படியே வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே மறுவி கொண்டாந்து இதுதான் உண்மையான திமுக அப்படின்னு சொல்லி கொண்டாந்தது. அது அந்த மைனஸ் பாயிண்ட் இவருக்கு இருக்குது. ஏன்னா இவருக்கு எந்த கட்சியோடையும் சார்பு கிடையாது, அரசியலும் தெரியாது. ஒன்று. 2வது விஷயம் என்னென்னா, இவர் ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் ஆக்டர். இப்போ கரூர் இன்சிடென்ட் எடுத்துக்கோங்க, அன்றைக்கி யாராவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருந்தா பண்ணியிருப்பார். நான் இதான் அன்றைக்கி சொல்கிறேன், அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கல. இல்லை, நம்ம பசங்க செத்துருக்காங்க, நம்ம மக்கள் செத்துருக்காங்க, நம்ம ஆதரவாளர் செத்துருக்காங்க, களத்தை விட்டு நம்ம போகக்கூடாது, இது அரசியல் களம், இது சினிமா ஷூட்டிங் கிடையாது, பேக்கப் பண்ணிட்டு கேரவானில் போய் உட்காந்துருக்கு 30 அதுவும் கேரவானில் நீ உட்காந்திங்கன்னா படமும் நாசமாக போயிடும். அந்த பிரச்சனை தான் எனக்கு வந்து. எனக்கும் விஜயை பிடிக்கும், நான் ஆரம்பத்துலேருந்து அவர் ஆதரவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயங்கள் என்னென்னா, அன்னைக்கு ஸ்கிரிப்ட் இல்லாதனால தான் நீங்கள் ஓடி போயிட்டீங்க. உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லை, திமுக ஸ்கிரிப்ட் எழுதிட்டான், அதை வச்சு உங்களை விரட்டிட்டாங்க. ஆனால் அதுக்கு 30 நாள் போய் உட்காந்துருப்பீங்களா? அது பெரிய ஒரு பிளண்டர். அது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலில் பண்ண பெரிய தவிர அது 30 நாள் அமைதி காத்தது. அதுக்கடுத்து அந்த இன்னும் ஊருக்கு போகாமல் திரும்ப அந்த மக்களே வாங்கன்னு சொன்னது. சரி, உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய படபலம் இருக்குது. என்ன எந்த ஒரு அரசியல் இப்போ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், களம் காண வேண்டும். நீங்கள் அங்கே இருக்கணும், மக்களோட நிற்கணும். அவங்க வீட்டில் துயரம் நடந்திருக்கு, இல்லைன்னா அன்றைக்கி நின்றுருந்தாருன்னா நைட்டோட நைட்டாக போஸ்ட்மார்ட்டம்லாம் நடந்திருக்காது, காலங்காலத்தில் அவசர அவசரமாக எரிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த சூழ்ச்சி என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அன்னைக்கு தப்பு பண்ணிட்டீங்க. அன்னைக்கு அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். எதிர்த்து நிற்கிறாரு செந்தில் பாலாஜி, யார் இத்தனை கூட்டம் பின்னாடி நிற்கிது. ஏன்னா என்ன பயப்படணும், நீங்கள் நின்றுக்கலாம் அன்னைக்கு. அது ஒரு இது. 2வது விஷயம் வந்து இப்போ இந்த ஜனநாயகன் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எந்த விஷயத்துக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகணும், எந்த விஷயத்துக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு இருக்கு. இது கோர்ட்டுக்கு போகிற விஷயம் கிடையாது. நீ டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாமல் கோர்ட்டுக்கு போக முடியாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். அதாவது தணிக்கைக்கு அவங்க அவசரம் கொடுக்க அவன் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான், இல்லை இந்த மறுபரிசீலனை இருக்குன்னு அதை பண்ணுங்கன்னு நீ அவன்கிட்ட தான் கொஞ்சம் கெஞ்சணும், இல்லை வாதம் வைக்கணும், சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நம்ம இந்தியாவில் வந்து பணத்தை கொடுத்தால் பணம் பாதாளம் வரையும் பாயும், என்னத்தையும் சாதிக்கலாம். நீங்கள் அதை சால்வ் பண்ணாமல் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இது பெரிய பஞ்சாயத்தை எழுத்து விட்டுறது நீங்கள். இன்னைக்கு பேச்சில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் வந்து துதி பாடிக்கிட்டு இருக்காங்க. துதி பாடுறது நம்ம எத்தனையோ வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அடிக்கடி என்ன பண்ணுவார், யாரையா கூப்பிட்டு வச்சு அவரை எல்லாம் போட்டுருவாங்க, அவர் உட்காந்து சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார். இது வந்து சிலவங்களுக்கு அது முகஸ்துதி பிடிக்கும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் விஜயை கொண்டு போனீங்கன்னா விஜயோட டைரக்ஷன் போயிடும், வேற எங்கேயோ போக ஆரம்பிச்சிடும். இதை தான் நான் பார்க்குறேன். இது அவருக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஆக்டராக தான் இருக்கார். அதை தான் நீங்கள் இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறீங்க. இந்த ஸ்கிரிப்டை தூக்கி குப்பையில் போட்டு நீங்கள் வந்து ரியாலிட்டிக்கு வரணும், நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த தீபத்தூன் விஷயம் வரையில் நீங்கள் பேசியிருக்கணும். நீங்கள் இந்துக்களுக்கு சாதகமாகவோ இல்லை இஸ்லாமிற்கு ஏதோ ஒரு உங்களோட கருத்து இருக்கணும். கருத்தை இல்லாமல் நீங்கள் எப்படி சார் நான் வந்து தீய சக்தியை அழிப்பேன், தீய சக்தியை அழிப்பேன். நேற்று கூட இந்த நியூஸ் 24 அவங்க வந்து நேற்று கூட நம்ம அதாவது இந்த கூடங்குளம் சைடு வந்து அந்த கனிம வளங்களை கொள்ளையடித்ததை போடுறாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டையில் நடந்திருக்கு. புதுக்கோட்டையில் எதிர்த்தவர் யார்? ஒரு இஸ்லாமியர், என்ன ஜவஹர் அலியா 500 பேர், அவரை கொண்டுட்டாங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒருத்தர் போலீஸ்காரர் ரிட்டையர்ட் போலீஸ்மேன் அவனையும் கொண்டுட்டாங்க. இதே கனிம வளத்தை எதிர்த்தவங்க. யாரெல்லாம் கனிம வளத்தை கொள்ளையை எதிர்க்காங்களோ அவங்கள கொலை. அந்த மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் வந்து தோல் கொடுக்கணும் அவங்களுக்கு. உங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டு வேணுமா, நீங்கள் ஜவஹர் அலிக்கு தோல் கொடுத்துருக்க வேண்டும், நீங்கள் கொடுக்கலையே. அதே மாதிரி அங்கே இன்னொரு இஸ்லாமியர் இறக்குறாரு, ரிட்டையர்ட் போலீஸ் இங்கே திருநெல்வேலி சைடில், அவருக்கு நீங்கள் தோல் கொடுங்க. அப்போ தான் உங்களை வந்து மக்கள் நம்புவாங்க. மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும். அப்புறம் அந்த தூய்மை பணியாளர்கள் இத்தனை போராடினாங்க, நீங்கள் போய் நின்றுக்கணும். ஒரு நாளைக்கு நைட்டில் வந்து மோமுடியை போட்டு போய் டப்புன்னு மோமுடியை கழட்டி நின்றுங்க, நான் விஜய் வந்திருக்கேன், நான் உங்களுக்கு துணையாக நிற்பேன். என்ன பண்ண முடியும் போலீஸு? என்ன பண்ண முடியும்? எதிர்க்க ஆளுங்கட்சி ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அரசியல் களம். இதுதான் பண்ணணும். நாம் தமிழர் இவர் நம்ம சீமானே போய் நிற்கிறாரு. இல்லை இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நாளைக்கே வந்து முதல்வர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ சீமானும் அப்படி நீங்கள் ஆக முடியும்னா சீமான் இன்னைக்கு தமிழக முதல்வராக இருந்திருக்கணுமே. அவருடைய கொள்கையும் சரி, அவருடைய பேச்சு திறனும் சரி, அதை வச்சு அவர் இருந்திருக்கணும். அவராலே முடியலை. வைகோ இருந்திருக்கணுமே. எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஊண்டுகோல் தேவைப்படுகிறது. உங்களுக்கு வந்து ஒரு கட்சியை பிடிச்சி தான் நீங்கள் போயிருக்கணும். அது காங்கிரஸாக இருக்கலாம், இல்லை திமுகவாக இருக்கலாம், இல்லை அதிமுகவாக இருக்கலாம், இல்லை பிஜேபியாக ஏதோ ஒரு கட்சியை பிடிச்சிட்டு இங்கே போனால் தான் உங்களுக்கு அந்த நெளிவு சொல்லிகள்லாம் கற்றுக்க முடியும். இன்றைக்கி அரசியல் முன்ன மாதிரி கிடையாது. பாஜக போன்ற ஒரு சக்தியெல்லாம் நீங்கள்லாம் எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு அடிபணிந்தே தீர வேண்டும். எத்தனையோ மாநிலங்கள் அடிபணியாக வச்சுருக்காங்க. மகாராஷ்டிரா அப்படி தான் இருந்துச்சு. என்ன பாஜக சுவடே கிடையாது. இன்றைக்கி என்ன ஆச்சு? அந்த அரசியல் நிலவரத்தையே மாற்றிட்டாங்க. ஸோ பாஜக நினைத்தால் எதை வேணுமானாலும் செய்வார்கள். இப்போ ஜனநாயகன் வந்து உங்கள் படம், அவங்க உங்களுக்கு வந்து விட்டு கொடுக்கணும் என்ன இருக்குது? நீங்கள் தான் உங்களுக்கு கூட்டணி போலையே. அரசியல் பேசுவோம் சார், இதுதான் அரசியல். இது வந்து பாசம் இதெல்லாம் குப்பையில் போடுங்க. நீங்கள் கூட்டணி போடலாம், அவங்க தடுப்பார்கள். நீங்கள் அவங்கள கூட்டணி பேசிக்கிட்டு அதே நேரத்தில் போயிட்டு காங்கிரஸோடையும் கூட்டணி பேசுனீங்கன்னா அவன் சும்மா இருப்பானா? உங்களுக்கு தடைகள் வரும், எல்லாமே வரும், பிரச்சனையும் வரும். சிபிஐ மூலம் கூட பிரச்சனை வரும் உங்களுக்கு. கரூர் பிரச்சனை, கரூர் விஷயத்தில் தடயங்களை அளித்தீர்கள் அப்படின்னு ஏதாவது ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கனால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும். சப்போர்ட் இல்லாமல் நிற்கிறது எனக்கு என்னமோ இவர்கள் வெல்வார்கள் என்று தெரியவில்லை. இது வந்து பல அவர் லட்சம் அவருடைய தான் இருக்கலாம். அதாவது என்னன்னாக்க ஒன்று திமுகவுடைய ஓட்டை பிரிக்கிறது, இல்லை அதிமுகவுடைய ஓட்டை பிரிக்கிறது. இது ரெண்டும் தவிர்த்து வேற எதையும் பெருசாக ஆக்கப்பூர்வமாக செய்வது போல எனக்கு தெரியல. இன்னைக்கு அவருடைய வாய்ப்பு, திரும்பவும் சொல்கிறேன், ஒரு தலைவருக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு கிடைக்கிது. 1,00,000 பேர் பார்க்குறான், 10,00,000 பேர் பார்க்குறான் அப்படின்னும் பொழுது திரும்பவும் அதே மாதிரி பேசிக்கிட்டு, அதாவது ஒரு ஒரு உடைத்து பேசுவதுன்னு இருக்குல்ல, மக்களை பார்த்து உடைத்து பேசி அவர்களிடம் வந்து ஒரு ஒரு உண்மைத்தன்மையை கொண்டு போய் விதைப்பதுன்னு இருக்கு இல்லையா, அது எதையுமே பண்ணாமல் திருப்பி அரசமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. திரும்பவே இவங்க பாஜகவுக்கு அடிமை, அவங்க பாஜகவுக்கு அடிமை, இவங்க வந்து நேரடியான அடிமை, அவங்க மறைமுகமான அடிமை, இதுதான் பேசுகிறீங்களே தவிர்த்து
தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அது நம்ம நிறைய இங்க இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? இப்ப இந்த அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்றது, இப்ப நேரு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, மூர்த்தி மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, சேகர் பாபு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக எல்லா அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்றத பத்தி உங்களால ஏன் வெளிப்படையா பேச முடியல? சென்னை கார்ப்பரேஷன் 700 கோடி அதாவது முடிஞ்ச ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்காம உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பேசணும். இதுதான் ஊழல். இதெல்லாம் எடுத்து சொல்லணும் மக்களுக்கு. அப்ப அதையெல்லாம் நீங்க பேசாம, திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாட் யூ ஸ்போக் விக்கிரவாண்டியில நீங்க என்ன பேசுனீங்களோ, அதேதான். அதத்தான் இங்கேயும் பேசுறீங்க. புதுசா எதுவும் பேசின மாரி தெரியலையே! அப்போ அப்போ என்ன புதுமையை புகுத்த நினைக்கிறீர்கள்? நிறைய பேருக்கு இதான் புரிய மாட்டேங்குது. இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் கூட 40% நாங்கள் கடந்து விட்டோம். நாங்க தான் ஆட்சி பிடிக்க அவரு வேற ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் நல்லா இருந்தாரு. அதிமுகல இருக்க வரைக்கும். பாஜகல மிஸ்ஃபிட்ன்னு வச்சுக்கங்க. இங்க போய் ஏன் இப்படி உளறான்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. அரசியல் புரியாம திமுக ஸ்ட்ராங்கா திமுக மீண்டும் வரும்னு. 2021 எலெக்ஷன் நான் வந்து நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனும், அசெம்பிளி எலெக்ஷன் தனித்தனியா தான் பார்க்கணும். என்ன பாராளுமன்றத்தையும் நம்ம சட்டசபை தேர்தலை தனியா தான் பார்க்கணும். சட்டசபை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3% தான் வாக்கு வங்கி டிஃபரன்ஸு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். அப்ப என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்தன எடப்பாடிக்குன்னா, அவர் முதுகில் தேவையில்லாத ஒரு பாஜகவை சுமந்து கொண்டிருந்தார். என்ன கர்த்தர் சிலுவையை சுமந்த போல இவர் இதை சுமந்து கொண்டிருந்தார். 2வது டிடிவி தினகரன் அவரோட கிடையாது. அது ஒரு மைனஸ். 3வது 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி எதிர்வினை இருக்கும். 10 வருஷத்தினால ஒரு ஆட்சி பண்ணாலே அவங்களுக்கு ஒரு எதிர்வினை. இதெல்லாம் இருந்தும் 3% தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இன்னைக்கு எதிர்வினை எந்த பக்கம் இருக்கு? எல்லாத்துக்கும் தெரியும் திமுக பக்கம் இருக்கு. என்னதான் திமுக ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் அடக்கி ஒடுக்கினாலும் சமூக வலைதளங்கள் மூலம் எவனுக்கு போய் சேரணுமோ அது போய் சேருது. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த 3% இன்னைக்கு டைலூட் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லை, ஒரு 7% இஸ்லாமியர், என்ன ஒரு 10%க்கு மேல் கிறிஸ்தவர்கள். ஏன்னா வெளியே சொல்றது இல்லை, நிறைய பேர் மதமாற்றம் பண்ணவங்க. ஒரு 20% நான் எடுத்துக்கலாம். அந்த 20% சிறுபான்மையினர் ஓட்டு இருந்தும் 3% டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது. இதை தான் நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும். இந்த 3% டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சியில் காலி ஆயிரும். எது டிஎம்கேயோட. ஸோ பாசிட்டிவாக 50-50 தான் இப்போதைக்கு. விஜய் உள்ள வர்ற ஃபேக்டர் வர்றதுனால விஜய் ஒரு 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 விதமான ஓட்டுகளே அள்ளி செல்வார். அது வந்து நாதாக்காவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி யார் மேலே இருக்குது? இப்போ வந்து எதிர்வினை திமுக மேலே தான். எதிர்ப்புங்கிறது திமுக மேலே தான் அதிகம் இருக்குது. மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு கட்சியின் தமிழ்நாட்டில் சொன்னீங்கன்னா அது திமுக. ஏன்னா அந்த அளவு கொடுமைகள். கஞ்சா போதையில் போட்டு ரோட்டில் போட்டு சரமாரியாக வெட்டுவது, சட்டம் ஒழுங்கு என்பதே கிடையாது, போதை பொருள், கனிம வள கொள்ளை, அப்படியே மணல் கொள்ளை, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம ஒவ்வொரு அமைச்சரும் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார். நேரு கூட அன்னைக்கு திங்கக்கிழமை வந்துச்சு கோர்ட்டில். ஸோ இந்த மாதிரி அனைத்தரும் முழிச்சு கொண்டு இருக்கும்பொழுது எல்லா பிரச்சனையும் திமுக இருக்கனால திமுகவின் வாக்கை தான் அதிகமாக விஜய் எடுப்பார். அதிமுக கூட அந்தளவு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அதிமுகலாம் எங்கே பண்ணி 56 வயசு கிளவனுங்க. அந்த காலத்தில் ஊர்னவனுங்க. இவங்க மாற்றி ஓட்டு போட்டதே கிடையாது. காசு கொடுத்தாலும் போய் ஓட்டு வந்துடுவாங்க ரெட்டைலைக்கு. அதை நம்ம இப்படி இருக்கும் பொழுது யாருடைய கை உயரும்? விஜய் உள்ள வர்றாரோ இல்லை என்டிஏக்கு வருகிறாரோ இல்லையோ, அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி, என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும் என்பது என்னுடைய கணிப்பு ஆரம்பத்தில் இருந்து. இதை நான் மாற்றிக்கவே மாட்டேன். இன்னைக்கு அது இன்னும் வலுவாக இருக்கிறது. மக்களுக்கு புரிந்திருக்கிறது. நீ பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்க முடியாது. தமிழர்கள் அப்படி இருந்தால் அதிமுக இத்தனை நாள் ஆண்டே இருக்காது. ஒவ்வொரு வாட்டியும் நீ பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கலாம் என்றால் அது திமுக தானே அதிகம் ஆட்சி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க தான். நீங்க அதிமுகவும் பார்த்தீங்கன்னாக்க பணம் செலவு பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் சிட்டிங் கவர்மெண்ட் அவங்க தோத்துருக்க மாட்டாங்க. ஆமா. 2006 அவங்க தோக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2021 அவங்க தோக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பணத்தினால உங்களை ஓட்டு எல்லாத்தையும் வாங்க முடியாது சார். அதுக்குன்னு மக்களும் பார்த்து கொண்டு இருக்கு. அதனால தான் தமிழ்நாடு வந்து ஒரு ஹெல்தி அரசியல் களம். ஓகே, 10 வருஷம் ஓகே அதிமுக கொடுத்துட்டோம். எவ்வளவு தீய வினைகள் தீய சக்திகள் வந்து எவ்வளவுக்கு ஒரு ஒரு மாநிலம் சேதமடைங்கிறத ஒரு அப்பப்போ மக்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் திமுக ஓட்டு போடுறாங்க. இப்போ திமுக 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தாதான் எவ்வளோ கொடுமைகள் எவ்வளோ கேவலங்கள் நாட்டில் நடக்கும் என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் திமுக வந்துட்டு போனதுக்கப்புறம் 10 வருஷம் அதிமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடுற காரணமே இந்த வெறுப்பும். ஏன்னா போன தடவை கூட நில அபகரிப்பு அம்மா ஆட்சிக்கு வந்தவனை ஃபர்ஸ்ட் வந்து போட்ட ஆர்டரு
ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிரியேட் பண்ணி எத்தனை பேருக்கு நில அபகரிப்பு நமக்கு தெரியும். அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்கும். எத்தனை பேர் அதுக்கு பயந்து நிலத்தை திருப்பி கொடுத்துட்டு போனாங்க. ஆமா. பத்திரப்பதிவு கார்ல வச்சுக்கிட்டு, அதுவும் இந்த நெப்போ கிட்ஸ் இருக்காங்கல்ல, அரசியல் வாரிசுகள் என்ன, ஒவ்வொருத்தரும் பத்திரங்களை காரில், அதாவது காலி பத்திரங்களை வைத்துக்கொண்டு மிரட்டி மிரட்டி கையெழுத்து வாங்கி நிலத்தை அபகரித்தார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் குத்துறாங்க 10 வருஷத்துக்கு. இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நீங்க வந்து நிலத்தை அபகரிக்கவில்லை, தமிழ்நாட்டையே சுரையாடி கேரளாவுக்கு மற்ற மாநிலங்களுக்கு வித்து கொடு. அவன் ரத்த கண்ணீர் விட்டு கொண்டிருக்கான். இங்க திருநெல்வேலி சைட்லாம் ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். எவன் வாயை திறந்தா அவனை கொண்டுடுறீங்க. அதை பார்த்துட்டு இருக்கான். ஜவஹர் அலி மாதிரி நிறைய பேர் கொண்டுட்டு இருக்கீங்க. இப்போ நான்லாம் சென்னையில் இருக்கலாம் தப்பியிருக்கேன், இல்லைன்னா நானும் இதெல்லாம் நிறுத்தியிருக்கேன். இங்கே நம்மளையும் போட்டிருப்பாங்க நேரம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எதிர்வினை. இது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரதான் போகுது. இதனால ஸோ விஜய்ங்கிறது இவருக்கு நம்ம நல்லது சொல்லணும்னா, சேர்ந்து எந்த பக்கம் ஜெயிக்கும் பக்கம் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்லது. என்ன தோக்கும் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் வந்து, ஏன்னா நீங்கள் இப்போ வந்து சிஎம் ஆகணும், ஆகலைன்னா என்ன ஆகும்? அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியுமா? இப்போ பாலிடிக்ஸ்க்கு இப்போயே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியே வர்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு தொடர்ச்சியாக அரசியலில் களம் காண முடியும்? இது வந்து எல்லாத்துக்கும் அந்த டவுட் இருக்குது நிறையா பேர்த்துக்கு. நண்பர் ஃபீலிக்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணார். எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு, என்னப்பா நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாமே அப்படின்னு. ஸோ அதாவது அவருக்கு ரீச் இன்னும் பெட்டராக இருந்தது. ஆமாம், ரெட்பிக்ஸ் அப்படின்ற ஒரு ஊடகத்தை இருக்கும்போது அவர் ரீச் இன்னும் நியூட்ரல் ஏஜென்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் போய் வரும்பொழுது நீங்கள் அடக்கி வைக்கப்படுவீர்கள். அதான் அடக்கி ஒரு 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 வட்டத்துக்குள்ளே நீங்கள் உங்களை நீங்களே சிக்கிக் கொள்வீர்கள். அதான் தேர்தல் வரைக்குமாவது காத்திருந்திருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். பட் அஃப்கோர்ஸ் ஈஸ் தி பெஸ்ட் ஜட்ஜ். அவருடைய பர்சனல் சாய்ஸ், அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. பட் நான் எதாச்சியாக சொல்கிறேன் இதை பற்றி பேசுகிறனால. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து பஸ்ஸை விட்டுட்டாரு. அடுத்து எப்போ பஸ் வருதுன்னு தெரியல, வந்தால் எரிக்கலாம் அவர். நன்றி சார். அதாவது நாம் இங்கே முன்வைத்திருக்கிறது எல்லாமே ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் தான். நம்மை பொறுத்த வரைக்கும் விஜய்ல யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர்களை வரவேற்க போகிறோம். சரியா? ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் அரசியல் பங்கேற்கலாம், தேர்தல் அரசியலில் பங்கேற்கலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இருக்க போகிறதில்ல. அது அவங்களுடைய உரிமை, அதை நாம் மதிக்க வேண்டும், நாம் மதிப்போம். மற்றவங்கள மாதிரி இவங்க வரவே கூடாது, அவங்க வரவே கூடாது நம்ம சொல்ல போகிறதில்ல. முக்கியமாக என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, திமுகவுக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களை இருகரம் கொண்டு வரவேற்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். ஆனால் நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா, யதார்த்த அரசியலுக்கு விஜயுடைய நடவடிக்கைகள் சரி வருகிறதா என்றால் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்தை நான் யார் மேலேயும் திணிக்க முடியாது. ஆனால் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறேன். ஸ்டுடியோக்கு வந்து இதை பற்றி பேசியதற்கு ரொம்ப நன்றி முரளி சார்.